கலிலேயா கடலோரமாய் இயேசு நடந்து செல்கையில் செபதேயுவின் மகன் யாகப்பரும் அவர் சகோதரர் அருளப்பரும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு அவர்களை இயேசு அழைத்தார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆறில்லா ஊருக்கு அழகு பால், கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று முன்னோரின் வாக்கை கேள்விப்பட்டிருப்போம். அந்த வாக்கிற்கேற்ப வற்றாத ஜீவநதியாம் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே கருப்பந்துறையிலே வானுயர அழகான புனித சந்தியாகப்பரின் ஆலயத்தை அமைத்து நம் ஊருக்கு பெருமை சேர்த்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவிப்போம். இன்றைய 9ஆம் திருவிழாவில் நம் ஊரின் இறை மக்களின் இறை ஆசிர்க்காய் ஜெபிக்க வந்துள்ள அருட்தந்தை சகாயபோல் அவர்களையும், நம் மண்ணின் மைந்தர் அருட்தந்தை சகாயபோல் அவர்களையும், நம் பங்கு தந்தை அந்தோணி குருஸ் அடிகளார் அவர்களையும் மற்றும் கன்னியர்களையும் புனித வியாகப்பராய் வந்திருக்கும் வெளியூர் பக்தர்களையும் எம் ஊர் மக்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் நம்முடைய ஊரின் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பருக்கு விழா எடுக்கின்றோம். நாம் அவருக்கு விழா எடுத்தால் மட்டும் போதாது, அவரது குலநலன்களை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு வருடமும் புதிய ஆடைகளை அணிகிறோம். வீட்டில் இருக்கும் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றும் நாம் சிறப்பான தயாரிப்பான நம் ஆன்மாவை மாற்றுகின்றோமா? இந்த 10 நாட்கள் திருப்பலியில் நமது வாழ்வை திரும்பி பார்த்து புதிய வாழ்வாக மாற்றியிருக்கிறோமா? சிந்திப்போம். இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். இன்றைய பள்ளியில் திருவாளர்கள் ஜெயராஜ், செல்வம், தாமஸ், லூர்து மேரி, ரத்தனம், மரியதாஸ், வேளாங்கண்ணியை சார்ந்த அன்பு தம்பதியர்கள் மற்றும் சென்னையை சார்ந்த பிரான்சிஸ் தங்கம், ஜபத்துறை பாப்பு, ராஜகுரு நர்மதா, பவுல் சந்தியாகு கன்னிமரியாள், கிறிஸ்டபர் மேரி, ஞானசேகர் மரிய சுகன்யா, ஜெய்கனி அல்ஃபோன்ஸ், ஜஸ்டின் மரியா, அந்தோனிராஜ் சிலுவை, சிலுவை மிக்கேல் சந்தியா, சென்னையை சார்ந்த அன்பு குடும்பத்தார் மற்றும் அகஸ்டின் அகிலா, ஜெயஸ்ராஜ், குழந்தை தெரசாள், அகரக்கட்டை சார்ந்த மைக்கேல் டேனியல் சாந்தி, காரங்காட்டை சார்ந்த ராபர்ட் புரோய்மா ஆகிய குடும்பங்கள் இன்றைய திருப்பலியில் இணைந்து ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவனின் அருளும் ஆசிரும் இக்குடும்பத்தாரை வழிநடத்தவும், இக்குடும்பத்தினர் எடுக்கிற முயற்சிகளில் இறைவன் துணை நின்று வழிநடத்தவும், புனித வியாகப்பரின் அருள் ஆசிர் பரிந்துரையை தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இறைவனின் ஆசிரும் ஆற்றலும் நிறைவாய் பெருகவும் இன்றைய திருப்பலியில் இணைந்து கொண்டாடுவோம். தகுதியோடு இப்பலியை ஒப்புக் கொடுக்க நமது தகுதியற்ற பாவங்களுக்காக, குறைகளுக்காக மனவருந்துவோம். இறைவனின் இரக்கத்தையும் அருளையும் கேட்டு ஜெபிப்போம்.